ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பியூட்டிஃபுல்லான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து லைன்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போது சென்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கர்வ் டிசைன் போட போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 ரூபி காயின் தான் யூஸ் பண்ணுறேன். 1 ரூபி காயின்லேயே ரொம்ப சின்ன சைஸு. இப்போ சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து ஆஃப் அந்த காயின் வந்து ஆஃப் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு கர்வ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது 2 பக்கத்துமே வந்து நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். ரொம்பவே ஒரு லைட்டான கர்வ் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ரொம்ப லைட்டான ஒரு கர்வ் ஷேப் தான் நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒர்க் எதுவும் பண்ணாமலே இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியே வந்து நம்ம ஆரி ஒர்க்கை வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒவ்வொரு டிசைன் பேட்டர்னையுமே வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் தான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓவராக வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லைட்டான அந்த கர்வ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப்க்கு போட்டோம். இப்போ செகண்ட் ஹாஃப்க்கு போட்டுட்ருக்கோம். இந்த நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக் பேட்டர்னாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து ரவுண்ட் நெக் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸில் தான் நான் வந்து லைன் கொடுக்க போகிறேன். எப்போவும் சரி த்ரெட்டில் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இதில் வந்து நம்ம சுகர் பீட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஃபைனலாக வந்து சரி த்ரெட்டில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கர்வுக்கெலாம் வந்து நம்ம பேஸாக இருக்க போகிறது இந்த சுகர் பீட் லைன் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகர் பீட் லைன் கொடுக்கும்போது ஒவ்வொரு லைனோட எண்ட்லேயுமே வந்து ஒரு எண்ணாட் போட்டுக்கணும். அப்போ தான் இந்த கர்வ் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒவ்வொரு கர்வ் முடிகிற எப்பவுமே ஒரு எண்ணாட் போட்டுட்டு லாஸ்ட் பீடுக்கு பேக் சைடில் இருந்து வந்து த்ரெட் எடுத்துக்குவேன். நம்ம வீடியோ ஆல்ரெடி பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம எல்லா ஸ்டெப்லேயுமே வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஃபினிஷிங்காக எண்ணாட் போட்டுட்டு பேக் சைட்லேருந்து தான் த்ரெட் எடுத்து பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ இதுக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி மைல்டான ஒரு கர்வ் அதே டைமில் ஃபினிஷிங்காக வந்திருக்கணும். சரி, ஓகே. இப்போது வந்து இதே மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் லைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி சுகர் பீட்லேயே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு கர்வுமே குட்டி குட்டியாக தான் வந்திருக்கு. இப்போது அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த கஸ்டமர் கேட்ட டிசைன் வந்து இது தான் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட்க்கு பக்கத்தில் ஜர்தோசி வச்சு ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க. அதாவது லோடட் ஜர்தோசி லைன் வந்து கொடுத்துருந்தாங்க. இதே பேட்டர்ன் நம்ம போட்டோன்னா எப்படியும் 1300லேருந்து 1500 வரைக்கும் ஆகும். பட் இவங்க வந்து எனக்கு ஒரு 1000க்குள்ளே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதே டிசைனையும் நம்ம அவுட்லுக்காக கொண்டு வரணும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக 1000க்குள்ளேயுமே வந்து அந்த ப்ரைஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஜர்தோசி லைனை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது டைமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம 1000க்குள்ளே வந்து இவ்வளோ ஒர்க் நம்மளால் பண்ணவும் முடியாது. ஸோ வந்து நான் இந்த ஜர்தோசிக்கு பதிலாக ஸ்டோன் செயின் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ரெயின்போ கலர் ஸ்டோன் செயின், சின்ன சைஸ் ஸ்டோன் செயினில் இந்த மாதிரி ரெயின்போ கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி நம்ம இது ஜஸ்ட்டு வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டுவோம். ஸோ வந்து நம்மளுக்கு 1000க்குள்ளன்றப்போ இதுவுமே நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்கை வந்து மாற்றி பண்ணுறேன்.
ஆனால் அவுட்லுக் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், அவங்க கேட்ட டிசைன் மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கேட்ட டிசைனுமே நம்ம பண்ணி கொடுக்கணும், அதே டைம் நம்மளுக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும் ப்ரைஸுமே. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி மாற்றி பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி தான் கஸ்டமர் பற்றி அதிகமாக யோசிக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு பண்ணுறோங்கனால நம்ம ஒர்க் நீட்டாக இருக்காதுன்னு அவங்களாவே வந்து ஒரு கெஸ் பண்ணிக்கிறாங்க போல். ஏன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்குக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும், அதே டைம் நம்ம ஒர்க்கும் கொஞ்சம் நிறையவே பண்ணி கொடுப்போம்னு நினைக்கிறாங்க. இதே ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ், மேரேஜ் ப்ளவுஸ்லாம் பண்ணணுங்கிறப்போ பெரிய கடையாக பார்த்து கொடுத்தா தான் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் நீட்டாக பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தான் நிறைய நம்புகிறாங்க. ஏன்னா நம்ம அமௌண்ட் கம்மியாக தான் வாங்குகிறோம், ஸோ ஒர்க் வந்து நீட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களே கெஸ் பண்ணிப்பாங்க போல். ஸோ நம்ம எவ்வளோ தான் கஸ்டமர் தான் வேணும்னு சொல்லிட்டு மெயினாக பார்த்தாலும் அவங்களோட தாட்லாம் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போது ஒரு ஷாப்பில் 15,000 18,000 இந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணால் தான் வந்து அவங்க நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வீட்டில் இருந்தானே பண்ணுறாங்க, அமௌண்ட்டும் கம்மியாக தான் வாங்குறாங்க, ஸோ நல்லா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க போல். ஒரே ஊருக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு தெரிகிறப்போ. ஏன்னா நம்ம அமௌண்ட்டுமே கம்மியாக தான் பண்ணுறோம், அப்படி இருக்கிறப்போ ஏன் வந்து நம்மக்கிட்ட இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஸ்டோன் செயின் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயினுக்கு பக்கத்துலேயே சுகர் பீட் லைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் அந்த சர்தோசி லைன் தான் வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இப்போது இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1000க்கு பண்ணுறோங்கிறப்ப நம்மளுக்குமே ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தான் சார்ஜ் பண்ணணும். பட் சரி கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு 1000க்கு பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது ஃபுல்லாகவே வந்து நான் சுகர் பீட் லைன்ஸையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கர்வ் சென்டர்லலாம் வந்து ஒரு டிசைன் போட போகிறோம். இதுக்குமே வந்து வெறும் சுகர் பீடும் ஆன்டிக் பீடும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். சென்டரில் மட்டும் ட்ராப் ஷேப் பீடு இருக்குல்ல, அது யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நான் ஜஸ்ட்டு ஓரலாக வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு ஆன்டிக் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு எண்டில் ஒரு ஆன்டிக் பீடு. இப்படி தான் வந்து அந்த டிசைனில் பேட்டர்ன் இருந்தது. ஸோ அதையே வந்து நான் ஃபாலோ பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போது சென்டரில் இந்த ட்ராப் பீட் கொடுத்துட்டு அதை சுற்றிலுமே சுகர் பீட் லைன் வந்து கொடுக்க போகிறோம். சென்டரில் இருக்கிற ட்ராப் பீடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி சுகர் பீட்ஸு கொடுத்துட்டு ஒரு எண்ணாட் போட்டேன். நெக்ஸ்ட்டு அதை சுற்றிலுமே வந்து ஒரு 2 or 3 சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஆன்டிக் பீட் கொடுக்க போகிறோம். ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆன்டிக் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீட்ஸில் போயிட்டு எண்ணாட் போடுறேன். இதை சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் நம்ம எந்த அளவுக்கு சென்டர் போட்டுட்டு ஒரு 2 to 3 லைன்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு கர்வ் லைன் வரைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போது இதுதான் வந்து பேட்டர்ன். இதே மாதிரி தான் நம்ம எல்லா கர்வுக்குள்ளேயுமே வந்து போட போகிறோம். ரொம்பவே ஈஸியான டிசைன் தான், பிகைனர்ஸ் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக வந்து போடலாம். வெறும் சுகர் பீட், ஆன்டிக் பீட், அப்புறம் ஸ்டோன் செயின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல்ஸும் ஹெவி மெட்டீரியல்ஸ் இல்லை. கர்வ் லைனில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, இது வரைக்கும் லைன்ஸ் தான், நெக் லைன்ஸ்க்கு வந்து லைனாக தான் போட்டு வந்து பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் கர்வ் லைன்ஸ்லாம் போட்டதில்லைன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுன்றப்ப டிசைன் வந்து சிம்பிள், பட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கர்வுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டைம் வந்து அதிகமாக எடுக்காது, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாகவே பண்ணிடலாம். நம்மளால் 1000க்குள்ளே எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம்.
நான் அப்படி தான் வந்து எய்ம் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எவ்வளோ தான் நம்ம கம்மியான அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரிய போகிறதில்ல. வீட்டில் இருந்து தான் பண்ணுறாங்க, ஸோ இப்போ தான் கற்றுக்குறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட ஒர்க்குக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேரோட தாட் வந்து சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்காது, பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம அவங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ரேட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால ஒன்றுமே வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். முடிஞ்ச அளவு கம்மியாக தான் சார்ஜ் பண்ணேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஆர்டர் நம்மக்கிட்டே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் வந்து சிம்பிளான ஒர்க்னால் நம்மக்கிட்ட கொடுத்து பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹெவி ஒர்க்னால் வந்து வெளியில் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ பண்ணுற ஒர்க்குக்கு சார்ஜ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம எதை நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்ல, ஓகே தான்ற மாதிரி போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு புட்டாஸ்க்காக மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம புட்டாஸ் வைக்கிறப்போ எந்தெந்த இடத்துல வேணும்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிட்டு தான் புட்டாஸ் வந்து வைப்பேன். இப்போ புட்டாஸ்க்கு இந்த ட்ராப் பீடும் 3 சுகர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 3 சுகர் பீடை இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ராப் பீட் வச்சுருக்கேன். இந்த ட்ராப் பீடோட ஷேப் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கும் கீழே வந்து 3 சுகர் பீட் வந்து கொடுப்போம். இதுதான் வந்து டிசைனோட பேட்டர்னு. ஒரு ட்ராப் பீடு கீழே வந்து 3 சுகர் பீடு 3 ஆங்கிளில் பார்த்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 3ஐயுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எண்ணாட்டு. இதுதான் வந்து சிம்பிளான புட்டாஸு. நீங்கள் ஒரே டைமில் 3 சுகர் பீட் ஒரு ட்ராப் பீட் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் குயிக்காக முடியும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து புட்டாஸ் வச்சு முடிச்சிட்டேன். லாஸ்ட் ஃபைனல் டச்சாக தான் வந்து நம்ம சரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்குறோம். கர்வ் வந்து அந்தளவுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு லைட்டாக மைல்டான கர்வ்ன்றதுனால எண்ணாட் எதுவும் போடாமல் கர்வ் லைனை வந்து நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபுல் கர்வ் வேணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் கர்வ் லைன்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு எண்ணாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். எனக்கு லைட்டான கர்வ்ன்றதுனால எண்ணாட் எதுவும் தேவையில்ல, அப்படியே வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ்க்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக கொடுக்குறப்போ தான் அதோட கரெக்டாக ஃபினிஷிங் வந்து இருக்கும். நீங்கள் சரி த்ரெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்து வர சுகர் பீட் லைனுக்கு வந்து நம்மளுக்கு ஷேப் வந்து அந்தளவுக்கு ஈவனாக இருக்காது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது சுகர் பீட் லைன்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் இப்படி வந்து கர்வ் லைன் வந்து ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போது 3 லைன்ஸ்க்கு வந்து கர்வ் லைன்ஸ் கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங்க்காக. இந்த டிசைன் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண அந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே இருக்குதான்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கேட்ட மாதிரியே வரணும், ஓரளவுக்காவது அவுட்லுக் வந்து அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம 1000க்குள்ளே இந்த டிசைன் வந்து போட்டிருக்கோம். ஸோ 1000 ருப்பீஸ்க்கு இது ஒர்த்தான டிசைனான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.